என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன ஓலன்னு சொல்லு. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு. கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது. ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா. பாய்க்கு பிடிக்கலாம்ல. இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு போய் சாப்பிடுவேனே, அது முடியாது. எனக்கு முடக்காவே பேசுறேன். அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. ஃபீல்டிங் பேட் கீடு போட போது பின்னாடி போடா. நீங்க ஆடுங்கண்ணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடுறா. பசங்க மேட்ச் ஆடுறதுக்கு ஆர்வ கலரா இருக்கணும். போடா போடா போடா. லெக் சைடுல போடா. அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. வேற மொழி தெரியலடா. கையில காசு இல்ல. ஞாபகம் வந்ததடா, அந்த நாள் ஞாபகம் வந்ததடா. நண்பனை விட ஒருத்த லைஃபுக்கு தேவையே இல்லையடா. நட்புக்கு கூட கற்புகள் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கடா. அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தா வெற்றிகள் குமியுமடா. நம் வெற்றிகள் குமியுமடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. உழைக்கும் கையை நம்பி நாளைக்கு உலகமே இருக்குதடா. உண்மைக்கு போராடி குரல் கொடுத்த ஊரை வணங்குமடா.